வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை பத்தி. மாபெரும் சோழ பேரரசு. அதோட மிகச்சிறந்த மன்னர் யாருங்கிற ஒரு விவாதம் நினைச்சு பாருங்க. 1000 வருஷம் கழிச்சும் இன்னைக்கும் சூடா போயிட்டு இருக்கு. வாங்க அத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த பழம்பெரும் பேரரசை திரும்பவும் நியூஸ் ஹெட்லைனுக்கு கொண்டு வந்த அந்த சர்ச்சையிலிருந்தே ஆரம்பிக்கலாம். எது இவ்ளோ பெரிய விவாதத்தை கிளப்புச்சு? ஆமாங்க, இந்த ஒரு கேள்விதான் புகழ்பெற்ற ஆட்சியாளர் ராஜராஜ சோழனோட வாழ்க்கைய மையமா வச்சு எடுத்த பொன்னியின் செல்வன் படம் ரிலீஸ் ஆனதும் இந்தியா முழுக்க இந்த கேள்விதான் பெரிய விவாதமா வெடிச்சது. டைரக்டர் வெற்றிமாறன் ஆரம்பிச்சு வச்ச இந்த விவாதத்தை நடிகர் கமலஹாசனும் ஆமோதிச்சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ராஜராஜ சோழன் காலத்துல இந்து மதம்னு ஒண்ணு இல்ல, சிவனை கும்பிடுற சைவம், விஷ்ணுவை கும்பிடுற வைணவம், சமணம் இதெல்லாம் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் பெரிய விவாதத்தை தூண்டியது. அதாவது பழங்கால ஆளுமைகளுக்கு நாம இப்போ இருக்கிற அடையாளங்களை கொடுக்கறது சரியா தப்பா? இந்த விவாதத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அந்த மனிதரையும் அவர் கட்டின அந்த பிரம்மாண்டமான பேரரசையும் பத்தி தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். ராஜராஜ சோழனோட சக்தி வெறும் நிலத்துல மட்டும் இல்லைங்க. இந்திய சரித்திரத்துல ரொம்ப சில மன்னர்கள் செஞ்ச ஒரு விஷயமா அவர் கடல்களையும் தன் கண்ட்ரோல்ல வச்சிருந்தார். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோழர்களோட கடற்படைன்னு சொன்னா அது இன்னைக்கு நம்ம பாக்குற மாதிரி ஒரு நேவி கிடையாது. அவங்க கிட்ட தனியா போருக்காகவே கப்பல்கள் இருந்ததா எந்த ஆதாரமும் இல்ல. அப்போ எப்படி ஜெயிச்சாங்க? ரொம்ப சிம்பிள். அவங்களோட பெரிய வர்த்தக கப்பல் படையே தேவைப்படும் போது ராணுவத்தை கடல் கடந்து கொண்டு போறதுக்கு ஒரு பவர்ஃபுல் கடல் படையா மாத்திக்கிட்டாங்க. இந்த மிரட்டலான கடல் சக்தியை வச்சுதான் ராஜராஜனும் அவரோட மகன் ராஜேந்திர சோழனும் இந்திய பெருங்கடல் முழுக்க தங்களோட ஆதிக்கத்தை நிலைநாட்டினாங்க. ஒரு கட்டத்துல வங்காள விரிகுடாவையே சோழர் ஏரின்னு சொல்ற அளவுக்கு அது அவங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். அவங்க செஞ்ச படையெடுப்புகள் எல்லாம் சும்மா வெற்றிக்காக மட்டும் இல்ல, சீனாவிலிருந்து பாக்தாத் வரைக்கும் இருந்த ரொம்பவே லாபகரமான வர்த்தக பாதைகளை பாதுகாக்கவும் தங்களோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காகவும் தான். ஆனா பாருங்க, இடங்களை பிடிக்கிறது ஒரு விஷயம். ஆனா அதை திறமையா ஆட்சி செஞ்சு ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்துறது இருக்க, அது தனி கலை. அதை சோழர்கள் எப்படி செஞ்சாங்க? சோழர்கள் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு மல்டி லேயர் அட்மினிஸ்ட்ரேஷனை உருவாக்குனாங்க. பாருங்க, பெரிய சாம்ராஜ்யத்தை முதல்ல மண்டலங்களா பிரிச்சாங்க. அதுக்கு கீழே வளநாடுகள், அதுக்கு கீழே நாடுகள்னு. கடைசியா இந்த அமைப்போட ஆணிவேரா இருந்தது ஊர், அதாவது தன்னாட்சி அதிகாரம் கொண்ட கிராம சபைகள். இதனால என்ன ஆச்சுன்னா, மத்திய அரசுக்கும் கண்ட்ரோல் இருக்கும், அதே சமயம் உள்ளூர் மக்களுக்கும் சுதந்திரம் இருக்கும். ஒரு அருமையான பேலன்ஸ் இல்லையா? அவங்க பொருளாதாரத்தோட மையப்புள்ளியா இருந்தது இந்த நில வருவாய் முறைதான். ஒவ்வொரு நிலத்தையும் சரியா அளந்து அதோட விளைச்சல்ல 1/6 பங்க வரியா வசூலிச்சாங்க. ரொம்பவே திட்டமிட்ட ஒரு சிஸ்டம். இந்த உள்ளூர் தன்னாட்சி முறைதான் சோழர் ஆட்சியோட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. கிராம அளவிலேயே முடிவெடுக்கிற அதிகாரம் அவங்க கிட்டயே இருந்துச்சு. சரி, இவ்ளோ பெருமைகளை பேசினாலும் இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி சோழர்களோட பெருமையை பறைசாற்றிக்கிட்டு நிக்கிறது அவங்க விட்டுட்டு போன அந்த பிரமிக்க வைக்கிற கலை மற்றும் கட்டிடக்கலை தான். 66 மீட்டர்! அடேங்கப்பா, இது தஞ்சாவூர் பெரிய கோவிலோட கோபுரம், அதாவது விமானத்தோட உயரம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு உயரமான ஒரு கட்டிடத்தை எப்படி கட்டினாங்கன்னு நினைச்சாலே இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ராஜராஜ சோழனே கட்டின இந்த பெரிய கோவில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் கிடையாது. அது அந்த காலத்துல பொருளாதாரம், கலாச்சாரம், சமூக வாழ்க்கைன்னு எல்லாத்துக்கும் ஒரு மையமா விளங்குச்சு. கல்லை தாண்டி சோழர் கால கைவினைஞர்கள் வெண்கலச் சிற்ப கலையிலையும் உச்சம் தொட்டாங்க. லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு சொல்ற ஒரு முறையை பயன்படுத்தி நம்ப முடியாத அளவுக்கு அழகும் உயிரோட்டமும் கொண்ட சிலைகளை செஞ்சாங்க. இதுல ரொம்பவே ஃபேமஸானது நடராஜர் சிலை, அதாவது பிரபஞ்ச நடனமாடுற சிவன். இந்த சிலையில இருக்கிற ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. பாருங்க, கையில இருக்கிற உடுக்க படைப்பின் ஒளியையும், இன்னொரு கையில இருக்கிற நெருப்பு அழிவையும் குறிக்குது. ஒரு கை பயப்படாதேன்னு அபயம் கொடுக்குது, தூக்குன பாதம் முக்திக்கான வழியை காட்டுது. பிரபஞ்சத்தோட படைத்தல், காத்தல், அழித்தல்னு ஒட்டுமொத்த தத்துவத்தையும் ஒரே சிலையில கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ சோழர்களோட இந்த பிரம்மாண்டமான பின்னணியோட நம்ம பயணத்தை ஆரம்பிச்ச அந்த கேள்விக்கே திரும்ப வருவோம். வரலாற்று பதிவுகளை பார்த்தா ரொம்பவே தெளிவா இருக்கு. ராஜராஜ சோழன் ஒரு தீவிரமான சிவபக்தர், அதாவது ஒரு சைவர். ஆனா அதே சமயம் அவர் மத்த மதங்களான வைணவம், பௌத்தம்னு எல்லாத்துக்கும் சகிப்புத்தன்மையோட ஆதரவு கொடுத்திருக்கார். இங்கதான் விவாதத்தோட 2 பக்கத்தையும் நாம பார்க்கணும். ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இந்துங்கிற வார்த்தை சிந்து நதிக்கு அந்த பக்கம் வாழ்றவங்களை குறிக்க வெளிநாட்டுக்காரங்க பயன்படுத்தினது. பிரிட்டிஷ்காரங்க தான் இங்கிருந்த பல நம்பிக்கைகளை ஒன்னா சேர்த்து இந்து மதம்னு பேர் வச்சாங்க. அந்த காலத்துல மக்கள் தங்களை சைவர், வைணவர்னு தான் சொல்லிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம்
சைவம் வைணவம் எல்லாமே இந்து மதம்ங்கிற ஒரு பெரிய மரத்தோட கிளைகள் தான். அதனால ஒருத்தரை சைவர்னு சொல்றது அவரை இந்து இல்லைன்னு சொல்றதுக்கு சமம் இல்லைன்னு வாதிடுறாங்க. கடைசியா ராஜராஜ சோழனோட அடையாளம் பத்தின இந்த விவாதம் நம்மள ஒரு பெரிய கேள்வியை கேட்க வைக்குது. அது என்னன்னா, நாம வரலாற்றை எப்படி பார்க்கணும்? கடந்த காலத்தோட அடையாளங்களை அன்னிக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தைகளை வச்சு வரையறுக்கணுமா, இல்ல இன்னைக்கு நம்மளோட புரிதல்களை வச்சு பார்க்கணுமா? இது நாம எல்லோரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.